சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள்ல மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது இந்த மகா சிவராத்திரி விரதம். சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமம் இருக்கு. அதுல மிகவும் உயர்வாக சொல்லப்படுவது எது? மகாதேவன் அப்படிங்கிற திருநாமம்தான். மகாதேவன் அப்படின்னாவே கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் அப்படின்னு அர்த்தம். கடவுள்களுக்கெல்லாம் தலைவன் என்று பொருள். சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கர்ம வினைகள்ல இருந்து, நம்மளுடைய அனைத்து விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு சிவனே கதி என்று சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள்தான் இந்த மகா சிவராத்திரி விரதம். இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நம்ம நினைச்சா கூட நம்ம கடவுளோட அனுகிரகம் இல்லாம, அவனோட அருள் இல்லாம நம்ம கும்பிட முடியாது, விரதம் இருக்க முடியாது. ஏன்னா சிவபுராணத்திலே சொல்லியிருக்காங்க இல்லையா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு. அவனோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விரதங்கள்லாம் நம்மளால இருக்க முடியும். இந்த மகா சிவராத்திரி நாள்ல தான் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்லப்படுது. சிவனை நம்ம முழு சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாள்ல சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலர்களை நம்ம வச்சு வழிபட சிவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலயும் இதுல சொல்ல போகின்ற பூக்கள்ல ஒரே ஒரு பூவை சிவனுக்கு நீங்க வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல எவ்வளவு வறுமை இருந்தாலும் அது விலகி, தரித்திரம் விலகி, செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பூவை சிவனுக்கு மிகவும் பிடிக்குமா, இந்த பூவை வச்சு நீங்க வழிபடும் போது உங்களை சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த பூக்களுக்கு என்ன பலன், அப்படி என்ன சிறப்பு அந்த பூவுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். ஒவ்வொரு மாசமுமே சிவராத்திரி வரும். ஆனா மாசி மாசம் வரக்கூடிய இந்த சிவராத்திரிய மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா சர்வார்த்த சித்தி யோகத்தோட சிவ யோகத்தோட வெள்ளிக்கிழமையில பிரதோஷமும் சேர்ந்து வருது. அதாவது சுக்கிர பிரதோஷமும் சேர்ந்து வருது. அதனால அபூர்வ யோகம் கொண்ட இந்த நாள்கள்ல இந்த மலர்கள்ல ஏதாவது 2 மலர்களை வைங்க. தேய்பிரை சதுர்தசி திதியை மகா நிஷி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது அமாவாசைக்கு முன்பு வரும் இரவு 11:36 மணி முதல் 12:24 வரையிலான காலம். இந்த நேரத்துல சிவபூஜை செய்யறது அப்படிங்கிறது மிகவும் உயர்வானது. நீங்க மற்ற நேரங்கள்ல செய்ய முடியலனா கூட இந்த நேரத்துல மட்டும் கண் விழித்து சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. சந்திராயணம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டில மாசி மாதத்தை மகா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால இந்த மாதத்துல வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம். பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமான பூஜை செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்ற நாளதான் மகா சிவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம். ராத்திரி அப்படின்னாவே பொதுவா இரவு பொழுத குறிக்கும். ஆனா ராத்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு அறிவுங்கிற பொருள் உண்டு. உலகின் தலைவனான சிவபெருமான உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி அப்படிங்கிறதுனாலேயே மகா சிவராத்திரி அப்படின்னு பேர் வந்தது. நம்முள் இருக்கக்கூடிய சிவனை உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மை வெளிப்படும் நாள் என்பதனால்தான் சிவராத்திரியில விரதம் இருந்து சிவபூஜை செய்யறது அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. மகா சிவராத்திரி அன்று இரவு 4 கால பூஜைகள் நடப்புறோம். இதுல முதல் காலத்துல பிரம்மாவும், 2ஆம் காலத்துல பார்வதி தேவியும், 3ஆம் காலத்துல தேவர்களும், 4ஆம் காலத்துல மனிதர்களும் உள்ளிட்ட பிற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மகா சிவராத்திரி நாள்ல இந்த 5 பூக்கள்ல நீங்க ஒன்னாவது கண்டிப்பா வச்சு சிவனை கும்பிடுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும். அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்ப பதிவை பார்க்கலாம். முதல் பூ கரு ஊமத்தை பூ. சிவபெருமானுக்கு கரு ஊமத்தை பூ அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால சிவ வழிபாட்டுல கரு ஊமத்தை பூ மற்றும் பழங்கள் மிக முக்கியமானதாக திகழப்படுகிறது. அபிஷேக பிரியர் மட்டும் இல்ல, இந்த பூவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூவும் பழமும் இல்லாம சிவபூஜை முழுமையற்றதாக கருதப்படுது. இந்த பூக்களையும் பழங்களையும் சிவனுக்கு படைத்து ஒருவர் வழிபட்டால் அவரோட அனைத்து துக்கங்கள்ல இருந்தும் அவர் விடுபடுவார். திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும், அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து செம்பருத்தி பூ.
சிவபுராணத்தின்படி சிவபெருமானுக்கு சிவப்பு நிற பூக்களை அர்ப்பணித்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் செம்பருத்தி பூக்களை ஒவ்வொன்றாக எடுத்து சிவ மந்திரத்தை கூறி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அடுத்தது மல்லிகைப்பூ. நீண்ட நாட்களாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா வாங்க முடியல, அதற்கான நிதி நிலைமை இல்லை. வசதி இருந்தும் சில பேரால வாகனம் வாங்குறது, பெரிய கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனா வாங்க முடியாம தள்ளிக்கிட்டே போவோம். அவங்கெல்லாம் இந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமானுக்கு மல்லிகைப்பூவை அர்ப்பணித்து வழிபட வேண்டும். இப்படி செய்வதனால வாகன சுகத்தை பெறுவதோடு சிவபெருமானோட அருளால அதிர்ஷ்டம் எப்போதும் அவங்களுக்கு கிடைக்கும், செய்யும் காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது ரோஜா பூ. மகா சிவராத்திரி நாளன்று சிவபெருமானுக்கு ரோஜா பூக்களை அர்ப்பணித்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் நல்லது. இதனால ஒருத்தரோட ஆரோக்கியம் மேம்படுவதோடு திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது ஆழிமலர். ஆழிமலரை மகா சிவராத்திரி நாளன்று சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபட்டால் சிவனோட கவனத்தை நம் பால் ஈர்க்கலாம் என நம்பப்படுகிறது. ஏனெனில் இந்த மலர் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலராகும். மகா சிவராத்திரி நாள்ல எத்தனையோ பூக்களையும் இலைகளையும் அபிஷேகத்துக்கு நிறைய பொருட்களை கொடுப்போம். அதுல இந்த பூவை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இதனால உங்களுடைய மனக்கவலைகள் நீங்கும், நோய்கள் நீங்கும், வறுமை நிலை நீங்கும், முற்பிறவியில் செய்த பாவங்கள் கூட நமக்கு கர்மா கூட குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி நாள்ல எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் மகா மிருத்யுஞ்சாய மந்திரத்தையும் சிவபுராணத்தையும் பாராயணம் செய்து இந்த பூவை சிவனுக்கு வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நடக்கும்.